السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 6. நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூறா, நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூறா, நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்தின் முதல் 10 ரஹ்மத்துடைய 10 6வது நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஹாவுடைய நேரம், நம் துஹாவுடைய தொழுகையை தொழுதால் ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுத நன்மையை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்திலே வழங்குகின்றான். துஹாவுடைய தொழுகை இது மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுவது நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் காரணமாக என்ற அளவுக்கு இந்த லுஹாவுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் தொழுது வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது. லுஹாவுடைய தொழுகை எந்த நேரத்தில் தொழ வேண்டும், அதே போன்று எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே நாம் விளக்கமாக ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். அதே போன்று இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். சூரா பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று வரக்கூடிய இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான்.